ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாவித்ரிஸ் கிச்சன். இப்போ நம்ம கோகனட் மில்க் வச்சு எப்படி கேரமல் புட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கேரமலைஸ் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த இதில் கேரமல் புட்டிங் பண்ணுறோமோ அதில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு முட்டையை மட்டும் நம்ம பீட் பண்ணிட்டோம். இதில் நாங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கோகனட் மில்க் எடுத்திருக்கோம். இதில் நாங்கள் சுகர் ஆட் பண்ணல. நார்மலாக எப்படி கோகனட் மில்க் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நல்லாவே பீட் ஆயிடுச்சு. நாங்கள் ஏன் நாட்டு சக்கரை போட்டோன்னா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஸோ நாங்கள் அது போட்டிருக்கோம். ஆல்ரெடி இது கேரமல் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அன்ஹெல்தியாக மாறிடும். ஸோ தட் நாங்கள் இது நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். இப்போ இதை வடிகட்டி எதில் புட்டிங் பண்ணுறோமோ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். நீங்கள் எதில் வேணால் ஸ்டீம் பண்ணலாம். நாங்கள் நார்மலாக ஒரு வடைச்சட்டிலே ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ இது ஸ்டீம் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா காய்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்களேன், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.